கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதியோர் இல்லத்தில் இருந்த தந்தை உயிரிழந்த நிலையில் இறுதி சடங்கு வரை கூட காத்திருக்காமல் சென்ற மகளின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே பிள்ளைகளால் கைவிடப்பட்டு அனாதையாக உயிருக்கு போராடியபடி கிடந்த முதியவரை 2 தினங்களுக்கு முன் சமூக ஆர்வலர்கள் மீட்டு முதியோர் காப்பகத்தில் சேர்த்த நிலையில் முதியவர் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து அவருடைய மகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் முதியவரை அடக்கம் செய்யவிருந்த இடத்திற்கு வந்த மகள் இறுதி சடங்கு நடப்பதற்கு முன்பே அங்கிருந்து சென்றது ஊர் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியது. சென்னை சோழிங்கநல்லூரில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான 24 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தாங்கல் ஏரியில் 30 கோடி லிட்டர் தண்ணீரை சேமிக்கும் வகையில் சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. இதில் நடைபயிற்சி செய்ய 1,5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதைகள், மின்விளக்கு, பூங்கா மற்றும் மரக்கன்றுகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி சீசன் காலங்களில் வரும் பறவைகள் இளைப்பாற இந்த அடர்வனம் பயன்படுவதோடு இங்கு தேக்கி வைக்கப்படும் நீர் கோடை காலங்களில் பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.